எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா? போர்வெல் பாயிண்ட் பார்க்கணுமா? 100% தண்ணி வரணுமா? நீங்கள் நிலத்தை வாங்கிட்டு விவசாயம் பண்ணணுமா? இல்லை ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி வர்ற தண்ணி பத்தலையா? உங்களுக்கு புதுசாக போர் போட்டு கண்டிப்பாக தண்ணி எடுக்கணுமா? இல்லை இது ஒரு இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்களா? இல்லை பெரிய ஸ்கேலில் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஃபேக்ட்ரி நடத்த தண்ணி அதிகமாக தேவைப்படுதா? எல்லா நிலத்துலையும் நம்மளுக்கு ஒரு 10 சென்ட் நிலம் இருந்தாலும் 10 ஏக்கர் நிலம் இருந்தாலும் கண்டிப்பாக நிலத்துக்கு அடியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸாக்ட் எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு தேவை. அதனால தான் நம்மக்கிட்ட மேக்ஸ் 500 அல்ட்ராங்கிற புது மிஷின் வந்துட்டு நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் ஆல்மோஸ்ட் ஒரு 96 to 99% சொல்லலாம். இப்போ வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் அவ்வளோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றது இல்லைன்னா எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக ஒரு சயின்டிஃபிக் மெத்தடா யூஸ் பண்ணி ஒரு போர் போட்டு ஃபெயில் ஆன பிறகு வருத்தப்படுறதை விட லேட்டஸ்ட்டாக வந்த டெக்னாலஜியில் நீங்கள் அந்த மிஷினை வச்சு செக் பண்ணிட்டு போர்வெல் போட்டு தண்ணி எடுத்து நல்லா திருப்தியாக இருங்க. சார் வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜெகதீஷ். நான் எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சிருக்கேன் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியிலேருந்து. எனக்கு கிரவுண்ட் வாட்டர் ஃபைண்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னுடைய இனிஷியல் டேஸில் வந்துட்டு நான் ஒரு கன்சல்டண்ட்டாக கவர்மெண்ட் மெக்கரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கான்ட்ராக்ட் பேசிஸில். சின்ஸ் 6 இயர்ஸாக வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் சோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் ட்ரெடிஷன் மெத்தடில் வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அதில் சக்ஸஸ் ரேட் வந்துட்டு உங்களுக்கு 35 to 40% தான் வரும். நிறைய விவசாயிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில், அவங்க நிலத்தில், அவங்க காட்டில் போர்வெல் போட்டு சக்ஸஸ் ஆகாமல் நிறைய லட்சம் செலவு பண்ணி கடனாளிகளாக இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் பார்க்கறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்னு சொன்னீங்கன்னா, இதில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்துட்டு 95 to 99% எங்களால் கொடுக்க முடியும். லாஸ்ட் 2 monthஸில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 78 போர்வெல் பார்த்துருக்கோம். போர்வெல் பாயிண்ட்ஸு 100% பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவராலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6500 போர்வெல் பார்த்துருக்கோம், நானும் என்னுடைய டீமும். இப்போது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குங்க சார்? சார் எனக்கு ஆல்மோஸ்ட் நியர்லி 2009லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சார் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸாக நான் சேம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. நான் இனிஷியலாக வந்துட்டு கார்ப்பரேட்ஸ், அப்புறம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், அப்புறம் மெட்ரோபாலிஷன் சிட்டிஸில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு 4 to 5 monthஸில் என்டையர் தமிழ்நாடும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை தவிர்த்து இப்போ தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கீங்க, கர்நாடகாவிலையும் நீங்கள் போர் பாயிண்ட் செக் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், எங்களுக்கு பெங்களூரில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, HSRல வீட்டில். சரிங்க சார். நாங்கள் ஒரு டீமில் ஒரு 7 to 8 members இருக்குங்க. சூப்பர். ஸோ இப்போ நான் வந்துட்டு தமிழ்நாடு, ஆல்மோஸ்ட் ஒரு சவுத் கர்நாடகா பார்த்துட்ருக்கேன். டீம் வந்துட்டு என்டையர் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா பார்த்துட்டு இருப்பாங்க. மகாராஷ்டிரா, ஆந்திரா, அப்புறம் தெலுங்கானா, கேரளா எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. தேவைப்படும் போது நம்ம ஆஸ் எ சீனியர், ஆஸ் எ மேனேஜர் என்னையும் கூப்பிடுவாங்க, நானும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி சார். இப்போ வந்து வெயில் காலம் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இப்போ வந்து நிறைய போர் போடுவாங்க, நிறைய பேர் வந்து போர் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஒரு சில இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து இத்தனை அடி ஆழத்தில் தான் இருக்கும், ஸோ இத்தனை அடி மேலே இருக்கும், கீழே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக இந்த நவீன கருவியை வச்சு இப்போ கண்டுபிடிக்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. நம்ம ஒரு நிலத்துக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம இந்த எக்யூப்மெண்ட் பேர் வந்துட்டு ஸ்கேனர்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேனரில் ஹைலி மேக்னெட்டிக் ஆண்டனா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? உள்ளே வந்துட்டு ஹைலி எஃபிஷியன்சி காப்பர் ரிலேட்டட் செமிகண்டக்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா, யூஸ்வலாக நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் எங்கே இருக்கோ நம்ம அங்கே இந்த எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகும்போது அது எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி பீப், லாங் பீப் சவுண்ட் கொடுக்கும், ப்ளஸ் வைப்ரேஷனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் இதை கொண்டு போகிறேன். இனிஷியலாக வந்துட்டு ஒரு நிமிஷம் வாங்க, உங்களுக்கு இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. திஸ் இஸ் கால்டு லொக்கேட்டருங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ அடி வேணும், இதில் உங்களுக்கு 1800 feet வரைக்கும் போகும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த நிலத்தில் வந்துட்டு ஒரு 500 square feet ஃபீட்டை செட் பண்ணிக்கலாம். நான் செட் பண்ணிக்கிட்டேன், அது கான்ஃபிகர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண பிறகு. செகண்ட் வந்துட்டு டெப்த். ஓகேங்களா? டெப்த்தில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 500 feet உங்களுக்கு. அப்புறம் கீழே இப்போது கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சால்ட் வாட்டர் கிடைக்குங்க. ஸோ அங்கே நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படும் போது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் 250, 70 GHz வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது அந்த வேவ்ஸ் எதை மாதிரி போகணுங்கிற மாதிரி அப்புறம் சர்வே பண்ணிட்டீங்கன்னா
இங்கே பாருங்கள், இந்த லொக்கேட்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளுக்கு வாட்டர் எங்கே இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக இதை நம்மள கூட்டிகிட்டு போவோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சர்வே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியும் கண்டுபிடிக்கலாம், நல்ல குடிக்கிற தண்ணியுமே கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, உப்பு தண்ணி. ஆமாம், அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரொட்டேட்டர் இந்த பக்கம் திரும்புது அப்படின்னா அந்த வாட்டர் சோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, அந்த ஊத்து இந்த பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம பாரம்பரிய முறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கண்டுபிடிப்பாங்க தண்ணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. ஸோ அதுக்கும் இந்த நவீன முறைக்கு என்ன வித்தியாசங்கள்? சரி, நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் பாரம்பரிய மெத்தடில் வந்துட்டு அது அக்யூரசி தாங்க, எல்லாமே அக்யூரசி தான். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் காமிச்சாருன்னா 10மே சக்ஸஸ் ஆகாது பாரம்பரிய முறையில். சரிங்க. மேக்ஸிமம் 4 to 5 தான் ஆகும். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிற 5 மெம்பர்ஸும் உங்களுக்கு போர் போட்டு லாஸ் தானே ஆவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு போர்வெல் போடணும்னா ஆல்மோஸ்ட் 1 to 1.5 lakh ஆகும். ஓகேங்களா? பாவம் இந்த விவசாயம் பண்றவங்க ஏழைங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு 2 lakhs லாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் அதை தீர்க்கறதுக்கு கஷ்டப்படணும். ஆனா இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ல நம்மளுக்கு எக்ஸாக்டா எங்க தண்ணி இருக்குன்னு இந்த லொக்கேட்டர் காட்டி கொடுத்துரும். இந்த நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட இடம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ இதுலயுமே வந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். இருந்தா இஃப் there is a chance of getting water கண்டிப்பா கிடைக்கும். இதுல இந்த லொக்கேட்டர் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். இன்கேஸ் தண்ணி இல்லைன்னா இந்த டெக்னாலஜியை வச்சு இங்க தண்ணி இல்லைன்னா கண்டிப்பா தண்ணி இல்லைன்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஓகே. அதுக்கு நம்ம என்டையர் லேண்டை சர்வே பண்ணுங்க. இந்த லேண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 acres வருது. நம்ம 1 acre வரைக்கும் நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். வாட்டர் சோர்ஸ் எங்கேயாவது கிடைக்குதான்னு நம்ம பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நிலத்தடி நீர் மட்டம் எப்படி உயர்த்துறதுங்க? நம்ம எப்பயுமே வந்து போர் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா. ஸோ கிணறு நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் மட்டத்தை எப்படி உயர்த்துறதுக்கு சார்? அதுக்கு வந்து நம்ம உயர்த்தணும்னா இப்போ நல்ல மழை விழணுங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு 10 acresக்கு 1 போர் 2 போர் போட்டால் பரவாயில்லைங்க. நம்ம ஒரு 10 acresல ஒரு 5 to 6 போர்ஸ் போடும்போது நம்ம அண்டர் கிரவுண்ட்ல என்னென்ன வாட்டர் இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடும். இப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்ங்கிறது பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரிங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது தான் பணத்தை எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பணம் எடுக்கும்போது நம்மளுக்கு தண்ணி காலத்துக்கும் நிற்கும். நம்ம ஒரே முறை பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டா அது ஒரே முறை தீர்ந்துடும். சரிங்களா? ஸோ தண்ணி அவ்வளோதாங்க. தேவைப்படும் போது ஒரு 10 acresக்கு 1 போர் 2 போர் அது மாதிரி தான் போடணும். மோரோவர் வந்துட்டு இப்போல்லாம் மழை பெய்தலங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ மழை இயர்லி பெஞ்சா வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மழை பெய்யாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இனிஷியலாக பழைய காலத்தில் ஒரு 100 அடி 200 அடிலேயே நம்மளுக்கு தண்ணி கிடச்சிட்டு இருந்தது. சரிங்க. மழை கம்மியாகிறதுனால 200 அடி போனது, அப்புறம் 400 அடி, இப்போ 700 அடி 800 அடி போயிடுச்சுங்க. ஸோ மழை நல்லா விழணும், விவசாயிங்க அந்த தண்ணியோடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். இந்த ட்ரிப் சிஸ்டம் எல்லாம் இப்போ வந்துருக்கு, அதை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நடந்திருப்போம் ஆக்சுவலி இந்த செக் பண்ணிட்டு இருக்கு? இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 ஏக்கரை கவர் பண்ணியிருப்போங்க இப்போ. ஆமாம். இது அக்யூரேட்டாக வந்து காட்டுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அக்யூரேட்டாக காட்டுங்க. இது ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே இட் கிவ்ஸ் அக்யூரன்சி பிட்வீன் 95 to 100% கிடைக்குங்க இதில். இது ஆக்சுவலி இந்த லொக்கேட்டர் நம்மளுக்கு பண்ணுற வேலை ஒரு 20% தான். ஒன்ஸ் இது வந்துட்டு எங்கே தண்ணி கிடைக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண பிறகு நம்மக்கிட்ட இன்னும் 3 மிஷின் இருக்குங்க. ஓகேங்களா? ஒன்று ப்ரொஃபைலர்னு சொல்லுவோம். சரிங்க. இன்னொன்று வந்துட்டு இன்டியூசர் போலரைசேஷன் இன்னொரு மிஷின் இருக்குங்க. அந்த மிஷினை நம்ம கீழே வச்சுட்டு நிலத்துக்கு அடியில் வச்சுட்டு அது நிலத்தை என்டையராக ஸ்கேன் பண்ணோம். நம்ம உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க ஒரு எம்டி ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. இது பர்பஸ் என்னன்னா உடம்புல எங்கே அடிபட்டிருக்கு, எலும்புல எங்கே நம்மளுக்கு தேய்மானம் எல்லாம் அடிபட்டிருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்கேனரை வச்சு நம்ம பார்க்கும்போது அடியில் வந்துட்டு எவ்வளோ பாறை இருக்குது, பாறை வெடிப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்புறம் தண்ணி எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எவ்வளோ இன்ச்சு தண்ணி வரும், எவ்வளோ அடியில் தண்ணி வரும், நம்ம கேசிங் பைப் எவ்வளோ போடணும்ங்கிறது என்டையர்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மிஷினை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கட்டாயமாக தண்ணி எவ்வளோ அடியில் இருக்குது, எவ்வளோ இன்ச்சு வரும் தண்ணிங்கிறது சொல்லிடலாம். ஸோ எத்தனை இன்ச்சு, 2 இன்ச்சு பழுப்பு போடலாமா, 3 இன்ச்சு பழுப்பு போடலாமா? ஆமாம் ஆமாம், அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வந்துருங்க. அது நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். நம்மக்கிட்ட அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதில் பாறை எவ்வளோ அடிக்கு இருக்குது, அப்புறம் தண்ணி எங்கே இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக நமக்கு பெண்ணில் கூட எழுத தேவையில்லை, ஒரு ரிப்போர்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம் நாங்கள். சரி, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நீங்கள் கர்நாடகாவில் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஆமாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பார்க்க போகிறதா சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், பார்த்து நம்ம தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் கவர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒரு 6 months. ஓகே. எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஒரு 6 years பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இடத்துல இப்போ என்ன நிலவரங்க?
இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம இன்னும் ஒரு 1/2 ஏக்கரை தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2 ஏக்கர்ஸ் இருக்கு. இப்போ நான் டெப்த் வந்துட்டு ஒரு 1000 ஃபீட் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் என்ன காமிக்குதுன்ட்டு. இது வரைக்கும் நம்மளுக்கு சோர்ஸ் கரெக்டாக கிடைக்கல. சரிங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி செக் பண்ணுறதுலாம் சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படி பாருங்க, சார்ஜஸ் வந்துட்டு இது நாங்கள் ஒரு டீமாக வருவோம். இப்போ நியர்பை, இப்போ நாங்கள் இருக்கிறது திருச்சி கிட்டங்க. சரிங்க. திருச்சி நியர்பைன்னா நம்ம ஒரு சார்ஜஸ் இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருந்தால் நாங்கள் டீமாக வர்றதுனால எங்களுக்கும் செலவுகள் இருக்குங்க. ஃபியூல் செலவு இருக்கும், டீம் மெம்பர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு சில செலவுகள் இருக்கும். அப்புறம் நம்ம தூரமாக போய் பார்க்கும்போது எங்களுடைய முழு நாள் ஒரு என்டையர் டே அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண இருக்கும். சரிங்க. சரி, அதுக்கு சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ரீசனபிள் சார்ஜஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ரீசனபிள் சார்ஜஸ் தான் இருக்கு. ஸோ அங்கே டீம் மெம்பர்ஸ் அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், அவங்க டீம் மெம்பர்ஸ், அவர் டெக்னீஷியனு, அவர் இன்னொரு டெக்னீஷியன். அவங்க இப்போ இந்த இடத்துல ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க. ஆமாம், இது ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் கிடைச்சதுங்க இங்கே. சரிங்க. ஓகே, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் கிடைச்சது. கொஞ்சம் க்ளோஸ் அப் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்க. இந்த மிஷின் பேர் வந்துட்டு இண்டூஸ் போலரைசேஷன் சொல்லிட்டுங்க. சரிங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம யூஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோங்க. சரிங்க. ஓகேங்களா? யூஎஸ் பேஸ்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற செமி கண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் டிரான்சிஸ்டரு, மெக்னிஃபயர்லாம் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் அந்த டிஃபென்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல. சரிங்க. இது ஹைலி மேக்னெட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1800 ஃபீட் வரைக்கும் அது உள்ள ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள எவ்வளோ அடிக்கு பாறை இருக்கு, பாறை வெடிப்புகள் எப்படி இருக்கு, சரிங்க, அப்புறம் வந்துட்டு நம்ம மண் வந்துட்டு கேசிங் எவ்வளோ தூரம் போடணும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு 3 சோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம காட்டுவோம். சரிங்க. 3 சோர்ஸ்னா 3 ஊத்து இருக்கணும். இப்போ சில பேருக்கு 250 அடியில் ஒரு ஊத்து கிடைக்கும், 400 அடியில் ஒரு ஊத்து கிடைக்கும், 650 அடியில் ஒரு ஊத்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம மினிமம் ஒரு 3 ஊத்து இருக்கிற மாதிரி, வாட்டர் சோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம விவசாயிகளுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால கைட் பண்றதுனால என்ன ஒரு பயன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் அவங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் எடுத்துட்டு விவசாயம் பண்ணலாம். அதுதான் பெனிஃபிட். இங்க பாருங்க, இது வந்துட்டு ப்ரொஃபைலர்னு சொல்லுவோம். சரிங்க. ஓகேங்களா? இதுல இருக்கிற மேக்னைட் ஆட்டிடியூட் கூட ஹைலி எஃபிஷியன்ஸா இருக்குங்க. சரிங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்ம கிரவுண்ட் ரிப்போர்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு எக்ஸாக்டா நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்குங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு காப்பர் ராட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்க. 4 பக்கமும் இருக்கிறதும் காப்பர் ராட்ஸ். இது என்ன பண்ணுன்னா, இனிஷியலா ஒரு 20 ஃபீட்ல வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணி அது போக போக உள்ள போக போக ஒரு 1000 அடிக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஸோ எக்ஸாக்டா பாறையுடைய டென்ஸ் எவ்வளோ இருக்கு, பாறை வெடிப்பு எங்க இருக்கிறதாங்கிறத நம்மளுக்கு கண்டிப்பா சொல்லிடுறோம் ரிப்போர்ட்ல. இது சரிங்க. இப்போ பாருங்க, நம்ம லேண்டை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கேனரை வச்சு. ஒரு முறை எப்படின்னு லேண்டை சர்வை பண்ணி எங்கே உங்களுக்கு சோர்ஸ் இருக்கோ அங்கே இது கண்டினியூஸாக பீப் சவுண்ட் வரும், வைப்ரேட் ஆகும். அப்படியே என்ன பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஆண்டனா ஊத்து எங்கே இருக்கோ அந்த பக்கம் அது திரும்பிட்டு இருக்குங்க. பாருங்க, மறுபடியும் இந்த பக்கமே காட்டுது. இங்க பாருங்க, லாங் பீப் சவுண்ட் வருதுங்க. அப்படியே இது வைப்ரேட் ஆகுதுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல ஊத்து இருக்குன்னு சான்சஸ் இருக்கு. ஊத்து மட்டும் தான் இருக்குன்னு நம்மளுக்கு இங்க தெரியுதுங்க. எத்தனை அடியில இருக்கு, எவ்வளோ இன்ச்சு தண்ணி வர்றதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஸ்கேனரை வச்சு, இது நான் இது வீடியோ ஆன பிறகு இன்னொரு முறை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்கேனர் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே இங்கே வச்சு நம்ம நிலத்தை ஸ்கேன் பண்ணும்போது தண்ணி எவ்வளோ அடியில் கிடைக்கும், பாறை அமைப்பு எப்படி இருக்குது, சாயில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டாக அது தெரியுங்க. இப்போது ஸ்கேனர் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஊத்து இருக்குன்னு இங்கே நம்மளுக்கு இங்கே காமிச்சது. இப்போது நம்ம ஸ்கேனர் டிடெக்டர் எக்ஸாக்டாக எங்கே போனாலும் அங்கேயே ஊத்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுங்க நம்ம எக்யூப்மெண்ட்டை. பாருங்க, இங்கே வருது கரெக்டாக, இப்படி வரும் பாருங்க, மறுபடியும் இப்படியே வருது பாருங்க. பாருங்க, சேம் லொக்கேஷன் காமிக்குது பாருங்க. பாருங்க, சவுண்ட் வருது பாருங்க, மறுபடியும் சவுண்ட் வருது பாருங்க. பாருங்க, மறுபடியும் ஊத்து அங்கேயே வரும் பாருங்க. பாருங்க, ரொட்டேட் ஆகுது பாருங்க. நான் என் கையை ஜூம் பண்ணுங்க, கையை ஜூம் பண்ணுங்க.
பாருங்கள் ஊற்றுங்க இருக்குது. இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம் பாருங்கள், அங்கே ரொட்டேட் ஆகாது பாருங்கள். இன்கேஸ் ஊற்றுச்சுன்னா ரொட்டேட் ஆகும், இந்த இடத்துல ஊற்றுலாம் ரொட்டேட் ஆகாது பாருங்கள். காற்று நல்லா அடிக்குது பாருங்கள், ரொட்டேட் ஆகல பாருங்கள். ஓகேங்க, இதில் வந்துட்டு நம்மளுக்கு இதுதான் ரிப்போர்ட்டுங்க. சரி. இந்த ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு ஒரு 5 பேராமீட்டர்ஸ் காட்டும். பேராமீட்டர்ஸ்னால் இப்போ பல்க் டென்சிட்டி, இந்த நிலத்தில் வந்துட்டு எவ்வளோ கேசிங் போடணுங்கிறது. அடுத்து வந்துட்டு வெட் டென்சிட்டி. சரிங்க. ஓகேங்களா, நம்ம ஈர பதமுள்ள பாறைகள் எவ்வளோ இருக்கு, ஓகேங்களா, அது எவ்வளோ அடி இருக்குன்னு காமிக்கும். அடுத்து வந்துட்டு பொரோசிட்டினா பாறை வெடிப்பு எப்படி இருக்கு, அதுக்குள்ள தண்ணி வந்துட்டு எவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் இல்லை வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்னு காட்டுங்க. சரிங்க. 4வது வந்துட்டு பெர்மாபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு வரும், விவசாய நிலம் எவ்வளோங்கிறது வரும், எத்தனை இன்ச் வரும்னு சொல்லும். 5வது வந்துட்டு செலினிட்டின்னு ஒன்று வருங்க, அதில் உப்பு தன்மை எப்படி இருக்குன்னு காமிச்சிடும். 4வது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டேபிள் இருக்குது. 6வது அந்த டேபிளில் எத்தனை அடியில் எவ்வளோ சோர்ஸில் வாட்டர் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ ஊற்று இருக்குன்னு காமிக்கும். ஓகேங்களா சார்? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து எப்படி செக் பண்ணணும், ஸோ எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது, நவீன முறை இந்த கருவியை யூஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு வந்து அக்யூரன்சி இருக்கும்ன்ற போன்ற முழு தகவல் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ விவசாயிகளோ அல்லது வீடு கட்ட நினைக்கிறவங்களோ போர் போடணும் அவசிய தேவைக்கு உங்களை எப்படி தொடர்பு உள்ளது, உங்களுக்கு தொடர்பு அப்படியே சொல்லிட்டுங்களேன். ஓகேங்க, என்னுடைய தொடர்பு வந்துட்டு உங்களுக்கு இந்த என்டையர் வீடியோலையும் கீழே டிஸ்பிளேல இருக்கும், அதை எனக்கு கூப்பிடுங்க. நான் 24/7 நான் அவைலபிளாக இருப்பேன். ஈவன் இஃப் ஐ ஆம் பிஸி, என்னுடைய டீம்மேட்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு போர்வெல் பாயிண்ட்டை கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கர்நாடகாவிலையும் பார்க்கலாம், தமிழ்நாட்டையும் பார்க்கலாம் இல்லைங்களா? ஆமாம், எங்கே வேணாலும் பார்க்கலாமா? எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், எத்தனை கிலோமீட்டர்? ஆமாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு 2 days டைம் வேணுங்க. இப்போ யாராவது நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு, சார் எங்களுக்கு போர் ஆல்ரெடி விவசாய நிலத்தில் நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது, தண்ணி நின்றுச்சு, அங்கே கூடிய சீக்கிரத்தில் வர முடியுமான்னா அவங்களுக்காக நாங்கள் ஒரு 2 daysல வந்துடுவோங்க. எங்கே இருந்தாலும் வந்துடுவோம். அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.